சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிக்க வேண்டியதில்லை. அதை அணுகும் உங்கள் மனநிலையே எல்லாவற்றையும் மாற்றுகிறது. பக்குவத்துடனும் தைரியத்துடனும் அணுகினால் போதும். அவற்றை நீங்கள் சமாளிக்க வேண்டியதில்லை. அதிலிருந்து உயர்ந்த அனுபவங்களை பெற பிரபஞ்சம் உங்களுக்குள் உணர்வாயிருந்து வழிநடத்த ஆரம்பிக்கும். தியானம் அல்லது தவம் செய்பவர்கள் இந்த அமைதியான மொழியை மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் உங்களுக்குள் இருக்கும் இறைவன் உணர்வாய் பேச ஆரம்பிப்பார். அந்த குரல் டிரான்சென்டென்டல் வாய்ஸ், துரிய வாக்கு, அதாவது இறைவனின் குரல். புரிதல் ஆழமாகும் போது தியானமும் தவமும் செய்ய செய்ய உச்சியில் உள்ள ஊசிமுனை துவாரம் திறந்து பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் ஊடுருவி ஞானமாய் வழிய ஆரம்பிக்கும். உடல், மனம், ஆன்மா முழுவதும் அருளால் நிரம்பி நீங்கள் சக்தியின் உருவமாக மாறுவீர்கள். இப்போது புரிகிறதா? திருமணத்தில் வரும் கஷ்டங்கள் புரிதல் இல்லாமையின் விளைவுதான் என்று. உண்மையான பலம் செயலில் இல்லை, கவனிப்பதில் உள்ளது, உள்வாங்குவதில் உள்ளது. இயல்பாகவே சிறந்தவராக விளங்கும் மனிதன் உடனே எதிர்வினையாற்றாமல் எல்லாவற்றையும் கவனித்து உள்வாங்கும் சக்தியை உணரும்போது அசாதாரணமான சக்தி கொண்டவராக மாறுவார்.